பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். டைம் கம்மியாக இருக்குது. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொன்ன வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி. சொன்ன மாதிரி இந்த கதை எப்படின்னு சொல்லும்போதே என்ன சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார். அப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன், சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறார். சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறார். எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்ன நடிக்க வச்சப்பல. இவர் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் போய் நின்று போய் கண்ணாடி போட்டு பாக்யராஜ் சார் மாதிரி வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு பாக்யராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே, எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைவன் ஏதோ சாதாரணமாக இந்த நடிக்க வராது போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல தினேஷ் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு. என்னப்பா நமக்கு இவர்கிட்ட பயிற்சி கூட கொஞ்சம் பயந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படுறாரு. ஐயோ என்னப்பா இது, நான் சார் நீங்கள் எப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கேட்குறாரு. சூப்பரா சார், பரவாயில்லையா சார், நல்லா பண்ணேன்னா. என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் ஏதாவது நியூஸ் போட வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேன்னா டெய்லி இதே வேலையாக போச்சு, நம்ம பதில் சொல்கிறதே வேலையாக போச்சு. அதுதான் நம்ம ஆனந்த் பாண்டி தம்பி, அவனும் இதே தான். அண்ணா பரவாயில்லையாண்ணா தம்பி வந்துடுவேண்ணா. வந்துடுவேடா, எங்கடா இது சினிமாக்குள்ளே தானே இருக்கு, வேற எங்கேயா போயிருக்கேன். நான் சாலிகிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் வேறு வழியே கிடையாது, வந்துடுவேடா அப்படின்னு. அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை, இவங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க மைக்கை வச்சுருக்கு. இல்லைடா நம்ம எல்லாருமே தான் விடு, ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா, சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அப்படி வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அண்ணன் அப்படிங்க. ஐயோ அண்ணன் வேற சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி. ஆனால் எல்லாருமே ஒரு நட்பா ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன், சித்திக்கு சொல்லாமல் விட்டோன்னா அவ்வளோதான், அடுத்த படத்தில் என்னை வச்சு செஞ்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு. இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது. அந்த காட்டேஜில் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கி இருந்த மாதிரி இருந்தது. நான் நிறைய பேசலான்னு பார்த்தேன், டைம் இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் மன்னிச்சுங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சந்தோஷம். நானும் இந்த படத்தில் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயா புகழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே, படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம், விஜய் சார் இதான் வந்து. நான் பின்ன லாஸ்ட்டில் உள்ள பார்க்கவே இல்லை, லாஸ்ட்டில் இந்த இது வரும்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. எப்படின்னு தெரில, பார்ப்போம். தெரில, அது நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்குது. அது அவங்கவுங்க நேரத்தை பொறுத்து இருக்கு. சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. டைம் இல்லாத காலத்தில் சீக்கிரம் முடிச்சுட்டேன். தேங்க்யூ.